வணக்கம். இந்த வேகமான உலகத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாம நிறுத்திட்டோன்னு வைங்களேன், நாம மொத்தமா அவுட். நம்ம கேம் ஓவர். அது என்ன விஷயம் தானே யோசிக்கிறீங்க? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். 5 இந்த நம்பரை பாருங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இது ஒரு வார்னிங், ஒரு டெட்லைன். இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஆமாங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப முக்கியமானதா நினைக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லோட ஹாஃப் லைஃப். அதாவது அதோட பாதி ஆயுசு வெறும் 5 வருஷம் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு உங்களுக்கு சோறு போடுற ஒரு திறமை இருக்குன்னு வைங்களேன், அதோட மதிப்பு 5 வருஷத்துல பாதியா குறைஞ்சிடும். கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? அப்படி ஷாக் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, நம்ம காலம் காலமா நம்பிட்டு இருந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ டோட்டலா அவுடேட்டட். அந்த ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே வேலைன்னு ஒரு கணக்கு வச்சிருந்தோம்ல, அந்த கணக்கே இப்போ தப்பாயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன். முன்னாடிலாம் நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் முடிப்போம், ஒரு டிகிரி வாங்குவோம், ஒரு நல்ல வேலைக்கு போவோம், அப்படியே ரிட்டையர் ஆயிடுவோம். ஒரு நேரான ரோடு மாதிரி. ஆனா இப்போ அப்படி இல்ல. பாதை மொத்தமா மாறிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரே ஒரு வழி, வாழ்க்கை முழுக்க கத்துக்கிட்டே இருக்கிறது தான். அதாவது கண்டினியூவஸ் லேர்னிங். நம்ம தாத்தா அப்பா காலத்து ஃபார்முலா இனி ஒர்க் அவுட் ஆகாது. சோ, இந்த 5 வருஷ ஹாஃப் லைஃப் தான் இப்போ இருக்கிற நிஜம். நிஜமான, கசப்பான நிஜம். ஒரு மாத்திரையோட பதர் கொஞ்ச நாள்ல பாதியா குறையற மாதிரி, நாம ரத்த சிந்தி கத்துக்கிட்ட ஒரு ஸ்கில்லோட மதிப்பு வெறும் 5 வருஷத்துல காலி. இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கத்துக்கிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். சரி, இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கே, இதுக்கு தீர்வு எங்கதான் இருக்கு? நாம எங்கேயும் வெளியே தேட வேண்டாம். சொல்யூஷன் நமக்குள்ளே தான் இருக்கு. நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பயங்கரமான ரகசியத்துல. அந்த ரகசியத்தோட பேரு தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அடேங்கப்பா, பேர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல? ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இது சயின்ஸ் நமக்கு கொடுத்த ஒரு சூப்பர் பவர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மூளை ஒரு ஈரமான களிமண் மாதிரி. நம்ம புதுசா என்ன கத்துக்கிட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே தன்னை மாத்தி அமைச்சுக்கும். புதுசு புதுசா நியூரல் கனெக்ஷன்ஸ உருவாக்கும். அதாவது நம்ம மூளைய நாமளே ரீவயர் பண்ணிக்க முடியும். அப்படி பண்றதுனால நமக்கு என்ன லாபம்? ஒண்ணில்ல, பல லாபம் இருக்கு. நம்ம மெமரி பவர் அதிகமாகும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சூப்பரா டெவலப் ஆகும். ரொம்ப முக்கியமா, நம்ம மூளை சீக்கிரம் வயசாகாது. நம்மளோட காக்னிட்டிவ் ரிசர்வ் அதிகமாகும். அப்படின்னா பின்னாடி வயசான காலத்துல மூளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை சமாளிக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கும். சொல்லப்போனா, நம்ம சின்ன வயசுல கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி. ஓகே, நம்ம மூளைக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கு. எல்லாம் சரிதான். ஆனா இத வச்சுக்கிட்டு இந்த காம்படிஷன் நிறைஞ்ச வேலை உலகத்துல எப்படி ஜெயிக்கிறது? இந்த புது உலகத்தோட சேலஞ்சஸ் சமாளிக்க நமக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படும்? இப்போதைய மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. அதுதான் டி ஷேப்ட் ப்ரொஃபஷனல் ஆகுறது. அது என்னப்பா டி ஷேப்ட்? டீங்கிற இங்கிலீஷ் லெட்டரை கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட நேரா நிக்கிற கோடு மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டுல நீங்க எக்ஸ்பர்ட்டா, ரொம்ப ஆழமான அறிவுள்ளவரா இருக்கணும். அதே நேரம் அந்த மேல இருக்கிற படுக்கை கோடு மாதிரி மத்த பல ஃபீல்ட்ஸ் பத்தியும் உங்களுக்கு ஒரு பொதுவான அறிவு இருக்கணும். இந்த ஆழமும் அகலமும் ஒன்னு சேர்ந்தா உங்களை யாருமே அசைக்க முடியாது, பாத்துக்கோங்க. ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட போட்டி நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்களோ இல்ல நம்ம ஊர்ல இருக்கிறவங்களோ கிடையாது. நம்ம காம்படிஷன் குளோபல். உலகத்துல இருக்கிற பெஸ்ட் திறமையாளர்களோட நாம போட்டி போடுறோம். குறிப்பா இந்த கிக் எக்கானமி காலத்துல. அதாவது பெர்மனன்ட் ஜாபை விட ப்ராஜெக்ட் அடிப்படையிலான வேலைகள் அதிகமாயிட்டு இந்த உலகத்துல ஒரு டி ஷேப்ட் ப்ரொஃபஷனலா இருந்தா மட்டும்தான் நாம கூட்டத்துல தனியா தெரிவோம். சரி, ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டா போதுமா? அறிவு மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம் தேவை. அதுதான் நம்மளோட மைண்ட் செட், நம்ம மனப்பான்மை. இத ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் கேரோல் டுவெக் growth மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளர்ச்சி மனப்பான்மை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு நம்பிக்கை தான். என்னன்னா, நம்ம திறமையோ அறிவோ எல்லாம் பிறக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட விஷயம் கிடையாது. நம்மளோட கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும் அதை எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நம்பிக்கை தான் எல்லா வெற்றிக்கும் முதல் படி. இந்த growth மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தோல்விய பார்த்து பயப்பட மாட்டீங்க. அது ஒரு லெசனா பாப்பீங்க. தப்பு பண்றதுக்கு அஞ்ச மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு உண்மையான தன்னம்பிக்கை பிறக்கும். புதுசு புதுசா வர்ற சேலஞ்சுகளை தேடி போய் ஏத்துக்குவீங்க. ஒவ்வொரு முறை நீங்க தடுக்கி விழுந்தாலும், அடடா, இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு படிதான புரிஞ்சுக்குவீங்க. சரி சரி, இவ்ளோ தியோரி பேசிட்டோம். கேக்குறதுக்கெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அதை எப்படி பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. கவலையே படாதீங்க. இது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இன்னிக்கே இப்பவே ஆரம்பிக்கிறதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க கையிலேயே உலகம் இருக்கு. கோர்செரா, யூடெமின்னு ஆன்லைன் கோர்ஸ்கள், துனியாபரத்து பாட்காஸ்ட்கள்னு டிஜிட்டல் டூல்ஸை ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப்,
படிக்க ஆரம்பிங்க, ஆக்டிவா படிங்க. ஒவ்வொரு புக்கும் பல வருஷ அனுபவத்தோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட். 3வது ரொம்ப முக்கியமானது, தனியா போராடாதீங்க. ஒரு குரூப்ல சேருங்க. ஒரு புக் கிளப் இல்ல ஒரு ஆன்லைன் ஃபோரம் எதுவா வேணா இருக்கலாம். அப்படி சேர்ந்து கத்துக்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆர்வம் குறையவே குறையாது. முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரிய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு கத்துக்கிறத நிறுத்துறவங்க நாளைக்கு இல்லாத ஒரு உலகத்துல வாழ்வாங்க. யோசிச்சு பாருங்க, உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. நாம மட்டும் அப்டேட் ஆகாம இருந்தா நாளைக்கே நாம ஒரு ஏலியன் மாதிரி தான் தெரியும். ஆனா வாழ்க்கை முழுக்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்க நீங்க ரெடினா உங்களோட வளர்ச்சிக்கே வானந்தான் எல்லை. உங்க கத்துக்கிற பயணம் இப்பவே, இந்த நிமிஷமே தொடங்கட்டும்.